ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் சபையியல் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில குறுந்தலைப்புகளை நாம் தியானிக்கலாம். சபை என்ற ஒரு ரகசியம். வேதாகமத்தில் பல ரகசியங்கள் கூறப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் 11 ரகசியங்கள் காணப்படுகின்றது. பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியம் என்று சொல்லி மத்தேயு 13வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 50வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த கருத்துக்களை அந்த நாட்களிலே தன்னுடைய பிரசங்கத்திலே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சபை யூகத்தின் பரிசுத்தவான்களின் மறுரூபமாகக்கூடிய ஒரு ரகசியம் 1 கொரிந்தியர் 15:51-52 பார்க்க முடிகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் சபையூகத்தின் அதாவது பரிசுத்தவான்களினுடைய மறுரூபமாகின்ற ஒரு ரகசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசிய வருகையில் வருகிற பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அந்த முதல் மரணத்தை கூட அடையாமல் அவர்கள் சென்றடைய முடியும் என்பதை வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைப் போல ரட்சிக்கப்பட்ட யூதரும் கிரேக்கரும் ஒன்றாகின்ற ஒரு கிறிஸ்துவின் சரீரம் என்கிற ஒரு ரகசியத்தையும் வேதம் அறிவிக்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 1-11 வரையிலும் அங்கே எபேசு சபைக்கு பவுல் புரிய வைக்கிறார். அதே போல் கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபை என்கிற ரகசியத்தை எபேசியர் 5வது அதிகாரம் 28வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். மணவாட்டியாகிய சபை என்கிற ஒரு ரகசியம், மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்கிற ரகசியம். இது கொலோசியருக்கு எழுதும் பொழுது 1வது அதிகாரம் 26-27 பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 2:20 நாம் பார்க்க முடியும். அதே போல் கிறிஸ்துவின் மாம்சமாகுதல் என்கிற ரகசியம் கொலோசியர் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 9 வரையிலும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:7 இவைகளிலே கிறிஸ்துவின் மாம்சமாகுதல் என்கிற ஒரு ரகசியம். அதே போல் அக்கிரமத்தின் ரகசியம் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:7 பவுல் எழுதுகிறார். அதே போல் கிருபை யுகத்தில் இஸ்ரவேலரினுடைய கடினம் பற்றிய ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அதாவது புறஜாதிகளினுடைய ரட்சிப்பு பூரணமாகிற வரையிலும் கிருபை காலத்தில் இஸ்ரவேலரில் ஒரு பகுதி கடினப்பட்டிருக்கும் என்கிற ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அதே போல் வெளிப்படுத்தல் 1:20 7 நட்சத்திரங்களின் ரகசியம் என்று பார்க்கிறோம். அதே போல் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 5-7 வரை மகா பாபிலோன் என்ற ரகசியம் என்று பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 9-10 தேவ மகிமையின் ரகசியம் என்று பார்க்கிறோம். இவற்றில் சபையை பற்றிய முக்கிய ரகசியங்கள் என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரே சரீரம் கிறிஸ்து தான் அதற்கு தலை என்று பார்க்கிறோம். மணவாட்டியாகிய சபை என்று பார்க்கிறோம். சபை மறுரூபமாகிறதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். சபை கிறிஸ்துவில் அதாவது கிறிஸ்து வாழ்கின்ற இடமாக கிறிஸ்துவின் வாழ்கிற இடமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இங்கு ரகசியம் என்பது புதிரோ அல்லது ஒரு புரிய முடியாத ஒரு காரியத்தையோ வெளிப்படுத்துகிறதல்ல. ஒரு காலத்தில் மறைஞ்சிருந்துச்சு, பின்பு இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சபையினுடைய உருவாகுதல், சபையை குறித்த திட்டங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். கொலோசியர் 1:26 படி இப்பொழுது சபை என்பது இந்த கிருபை யுகத்தில் உருவாகி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் சபைகள் நடந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இத்தகைய மறைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ள பொக்கிஷமாகிய சபையினுடைய உறுப்புகளாக மாற்றப்பட்டவர்கள் எல்லா காலங்களிலும் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ சபையினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, கிறிஸ்தவ சபையானது சங்கம் போன்றதொரு அமைப்பு இல்லாவிட்டாலும் கூட இத்தகைய அதாவது ஒரு வடிவமைப்பு சபைக்கு காணப்படுகிறது. அது மிகவும் எளிமையான ஒரு வடிவமைப்பு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதாவது சில பண்பு நலன்கள் பெற்றிருக்க வேண்டும் சபையில். அப்போ யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி அநேக ஜாதிகளின் பேரில் அநேக
காரியங்களின் பேரில் சங்கங்களை தொடங்கி நடத்துகிறார்கள். சபை என்பது சங்கம் இல்லை. ஆனால் அங்கே எப்படி ஆட்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், சபை ரட்சிக்கப்பட்டவர்களை மட்டும் உள்ளடக்கி உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில், அப்போஸ்தலர் 5:13 பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் விசுவாசிகள் கர்த்தருடைய நாமத்தில் மட்டும் கூடி வருகின்றார்கள். சங்கீதம் 50:5 பார்க்கிறோம். மத்திய 18:20 பார்க்கிறோம். விசுவாசிகள் கர்த்தருடைய நாமத்தில் மட்டும் அவர்கள் கூடி வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல் பரிசுத்த வேதாகமும் மட்டுமே சபையினுடைய ஒரே விசுவாச பிரமாணம், ஒரே ஒரு விசுவாச பிரமாணம் தான் இருக்குது. அது வேதாகமம். மனிதனோ மனித தலைவர்களோ குழுக்களோ உருவாக்குகின்ற சட்டத்திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறதற்கு அழைக்கப்படலை. வேதத்தில் சொல்லப்படுகின்ற காரியங்களை கடைபிடித்து வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம் என்கிறபடினால சபை பிரிவுகளும் உள்ளூர் சபைகளுக்குள்ளான பிரிவினை குழுக்களும் கிறிஸ்துவின் சரீரத்தை பிரிக்கின்றன என்ற உண்மையானது விசுவாசிகளுக்கு நன்றாக தெரியும். 1 கொரிந்தியர் 12:12 நாம் பார்க்க முடிகிறது. சபைக்கு கிறிஸ்து என்ற ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் இருக்கிறார். மனிதரால் தேர்ந்தெடுக்கப்படும் வசனம் ஆதாரம் இல்லாத தலைவர்கள் பதவிகள் எல்லாமே வேதாகமத்திற்கு முரணான பதவிகளாக இருக்கிறபடினால அவற்றை அவர்கள் ஒதுக்கி தள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் கூடுகைகளிலும் ஊழியங்களிலும் ஆராதனைகளிலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை தான் ஒவ்வொருவரும் விரும்புவாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதா, ஆவியானவர் வழி நடத்துகிறாரா, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறாரா என்கிற காரியத்தை விசுவாசிகள் நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் சபைகளில் குருக்கள் சாதாரண மக்கள் என்ற பிரிவினையை அங்கீகரிக்காமல் அனைத்து விசுவாசிகளும் அவர்கள் ஒரு வசன பிரமாணம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 5-9 வரையிலும் நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார் என்கிற ஒரு காரியத்தோடு கூட விசுவாசிகள் இருப்பார்கள். ஏற்ற தாழ்வின்றி நம்மையும் ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்பதிலே அத்தனை தெளிவுடையவர்களாக இருப்பார்கள். ஊழியர்களுக்கு வசன அடிப்படை இல்லாததும் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் அணிந்த அங்கிகளின் தவறான காப்பி அடிக்குதலும் இந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டவருக்காக வேடதாரிகளாய் அவர்கள் ஏமாற்று வேலை செய்யாதபடி உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதே போல் உள்ளூர் சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தும் பொறுப்பாளர்களை சபையின் விசுவாசிகள் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கூலிக்காக மாரடிக்கிற ஊழியம் என்று வேடமிடுகின்ற ஊழியன போதகன தலைவர்களை அவர்கள் இவன் காசுக்காக தான் ஊழியம் செய்கிறான் என்று சொல்லி கண்டு கொண்டால் அவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். கிறிஸ்துவுக்காக உலகத்தாரினுடைய நிந்தனைகளை சுமந்து ஆலயங்களுக்கு வெளியே நற்செய்தி அறிவிக்க செல்லுகிறவர்கள்தான் சபையிலே இந்த சங்கம் போன்று இருக்கக்கூடிய சபையிலே அவர்கள் காணப்படுவார்கள். சபை என்பது பெரிய கட்டடம் என்கிற ஒரு தப்பு கணக்கு இல்லை, மாறாக விசுவாசிகளின் கூடுகை தான் சபை என்பது நமக்கு தெளிவாக தெரியும். தங்களுக்கு இருக்கின்ற அனைத்து காரியங்களும் சொத்துக்களும் தங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருடையது என்று சொல்லி உணர்ந்திருக்கிறதைத்தான் நாம் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 45வது வசனமும் 4வது அதிகாரம் 32-37 வரையிலும் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவையில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய விசுவாசிகளுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ முதல் அந்த அப்போஸ்தலர்கள் நாட்களில் சபை உருவான பொழுது சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று இருக்குது. இன்றைக்கி சபைகளில் பெரிய பெரிய ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது. குறைவுள்ள மக்கள் கண்டுகொள்ளப்படுகிறதில்லை. வறுமையில் இருக்கிற மக்கள் திரும்பவும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே அவர்கள் நீடித்திருக்கிற காரியங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படும் பொழுது இந்த குறைகள் நிச்சயமாக மாற்றப்படும். அதே போல் வாரத்தினுடைய முதல் நாள் கூடுகை, அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நியாயப்பிரமாண கற்பனையின்படி வாழ்ந்தார்களே, அவர்கள் வாரத்தினுடைய கடைசி நாள், அதாவது 7வது நாளை ஓய்வு நாள் என்று சொல்லி அவர்கள் அழைத்து அந்த நாட்களிலே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள், ஆராதனைகளை நடத்தினார்கள். ஆனால் கிருபையின் காலத்திற்குட்பட்ட அப்போஸ்தலர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனையை நடத்த ஆரம்பித்தாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் நாள். அந்த முதல் நாளில் இன்றைக்கு ஆராதனைகள்
திருச்சபை தொடங்கப்பட்ட நாட்களிலிருந்து அந்த காரியங்களானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே 7வது நாள் சனிக்கிழமை அது ஓய்வு நாள். ஆனால் ஆராதனை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அது அப்போஸ்தலர்களினால் கடைபிடிக்கப்பட்டபடியினால் இன்றைக்கும் அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையை நம்ம ஓய்வு நாள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அது வாரத்தினுடைய முதல் நாள். ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாரத்தில் முதல் நாள் தோறும் அவர்கள் அப்போஸ்தலர்கள் அப்பம் விட்டு ஆராதித்தார்கள். அதை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவரவருக்கு இருந்த செல்வத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவர்கள் கொண்டு வந்து அந்த நாளில் தான் கொடுத்தாங்க. 1 கொரிந்தியர் 16:2 நம்ம பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து உள்ளூர் சபைக்கென்று ஆண்டவர் சில சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார். உள்ளூர் சபைகளுக்கு இடையே ஒரு உறவுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த தலைப்புகளெல்லாம் பார்த்தோன்னா உறவை, அதாவது உபதேசத்தை ஆராயவும் கருத்து பரிமாற்றம் நடத்துகிறதற்கும் சபைகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். உள்ளூர் சபைகள் ஏழைகளுக்கு உதவி செய்ய பொருள் உதவிகளை ஒன்றுக்கொன்று மாறி மாறி வழங்கி கொள்ளலாம். அனைத்து செயல்பாடுகளிலும் கிறிஸ்துவின் சரீரம் என்கிற உண்மையை புரிந்து அன்பினால் ஒவ்வொரு உள்ளூர் சபைகளும் இன்னொரு சபைகளோடு கூட ஐக்கியம் கொண்டு அவர்கள் ஒத்துழைத்து அவர்கள் வாழ வேண்டும் என்கிற காரியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சபையில் ஊழியக்காரர்களை ஆண்டவர் பரிசுத்தவான்களினுடைய சீரான வளர்ச்சிக்காக ஆண்டவர் ஊழியர்களை அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக சபையின் ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், சுவிசேஷகர்களை பார்க்கிறோம், போதகர்களை பார்க்கிறோம், மேய்ப்பர்களை நாம் பார்க்கிறோம். இத்தகைய ஊழியங்களை வைத்து தான் ஆண்டவர் சபைகளை வளர்க்கிறார். அப்போஸ்தலர் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். தொடக்க கால திருச்சபைகளில் ஒரு வகை குறிப்பிட்ட ஊழியத்தை நிறைவேற்றியோரே அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் தேவன் நேரடியாக இவர்களை நியமித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் அந்த கிறிஸ்து ஏற்படுத்தின 12 சீடர்களுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். புதிய எருசலேமில் 12 அஸ்திபாரங்கள், அப்படி 12 அப்போஸ்தலர்களினுடைய அஸ்திபாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வேதம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சபையினுடைய அந்த அப்போஸ்தல ஊழியம் அங்கே ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டவைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அனுப்பப்பட்டவர்கள். அதே போல் தீர்க்கதரிசிகள் தொடக்க கால சபையில் அப்போஸ்தலர்களுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுகின்ற அந்த ஊழியமானது தீர்க்க தரிசன ஊழியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடமிருந்து செய்திகளை விசுவாசிகளுக்கு தெரிவிக்க பரிசுத்த ஆவியானவரால் பதவி பெற்றவர்களே தீர்க்கதரிசிகள். தேவ செய்தியை வழங்குவதுடன் வருங்கால காரியங்களையும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் வருங்கால காரியத்தை வெளிப்படுத்தின ஒரே ஒரு தீர்க்கதரிசி அகபு மாத்திரம்தான். பஞ்சம் வரும்னு சொல்லி அவர் சொன்ன காரியங்களை பார்க்கிறோம். நிலையான வெளிப்பாடுகளை அப்போஸ்தலர்கள் வழியாகவும் குறிப்பிட்ட சபையினுடைய தற்காலிக சூழ்நிலைகளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கி இந்த செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்கள தீர்க்கதரிசிகளின் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நடத்தி வந்ததை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். 1 கொரிந்தியர் 14:37 தேவனின் பூரண வெளிப்பாடாகிய வேதாகமம் தொகுத்து கிடைக்கிற வரை ஆவியானவர் சபையை தீர்க்கதரிசிகளின் வழியாக பராமரித்து வந்தார். இன்றைக்கு நமக்கென்று ஒரு தொகுக்கப்பட்ட அருமையான ஒரு பூரணமான வெளிப்பாடு உடைய வேத புத்தகம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஆண்டவர் பூரண வெளிப்பாடாகிய தம்முடைய திட்டத்தை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அப்போஸ்தல காலத்திற்கு பிறகு சபையில் இப்படிப்பட்ட அதாவது தொகுக்கப்பட்ட வேதாகமம் வழங்கினபடியினால் இந்த காரியங்கள் ஜனங்களுக்கு சத்தியங்களை தெரிந்து அவருடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப போதிக்கிற தீர்க்கதரிசிகள் தான் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சுவிசேஷகர்கள். இது ஒரு நடமாடுகின்ற மிஷினரி என்ற பணியில் சுவிசேஷ பணி செய்கிறவர்களை தான் சுவிசேஷகர்கள். இவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். சபை நிலைநிற்பதும் வாழ்வதும் சுவிசேஷத்தினால்தான். ஆகவே ஒவ்வொரு சபைகளும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். அதே போல் போதகர்கள். இவர்கள் தேவ வசனத்தில் உள்ள தெளிவான அறிவை கொண்டு சபையை ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிநடத்தக்கூடியவர்களாக இவர்கள் போதகர்கள் இருப்பார்கள்.
இதனைத் தொடர்ந்து மெய்ப்பர்கள் என்று சொன்னால், இதிலே மெய்ப்பர்கள் என்று சொன்னாலும் வேதத்தில் நாம் பார்க்கிற மூப்பர்கள் என்று சொன்னாலும் கண்காணி, அதாவது மூப்பர் என்றால் எல்டர், மெய்ப்பர் என்றால் பாஸ்டர் அல்லது பிஷப், அதே போல் கண்காணி என்றால் ஓவர்சியர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து உதவிக்காரர்கள் டீக்கன்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். மூப்பர்கள், மெய்ப்பர்கள், கண்காணி என்று சொன்ன 3 அந்த பெயர்களும் ஒரே பதவி நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மெய்ப்பர்களைத்தான் பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டு சபையின் நாட்களிலே மெய்ப்பர்களை மூப்பர் என்று அழைத்தார்கள், கண்காணி என்று அழைத்தார்கள், ஓவர்சியர், பிஷப்பு, பாஸ்டர் என்று சொல்லி அழைத்ததை பார்க்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்கிறதை டீக்கன்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவைகளை பவுல் அப்போஸ்தலன் ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதுகிற பொழுது அத்தனை ஒரு தனித்தன்மையோடு கூட எழுதியிருக்கிறார். இந்த செய்திகள் நம்ம முன்னாடி பேசியிருக்கிறபடினால அவைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவர்களுடைய காரியங்கள் சபையில் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே மெய்ப்பர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி சபையானது ஒரு மனதுடன் இருக்கிறதற்காக அவர்கள் எப்படி ஒரு ஆடை மெய்ப்பர்கள் நடத்துகிறார்களோ அதே போல் சபையை நடத்துகிறவங்களாக இருப்பாங்க. பொறுப்பாளிகளாக இருந்து சிறந்த ஒரு காரியங்களை செய்கிற ஒரு காரியத்தை அவர்கள் சபையில் நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதவிக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, சபையில் எளியோர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய காரியங்களை கவனிப்பாங்க. சபையினுடைய பணம் ஒழுங்குபடுத்துகின்ற காரியங்கள் போன்ற ஊழியத்தை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அதே போல் ஊழியக்காரிகள் இவர்களும் சபைகளிலே காணப்பட்டார்கள். இவர்களுக்கு ஊழியக்காரிகளுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:11 பார்க்கிறபடி பணியிலும் நடக்கைகளிலும் கனத்தை காத்து கொள்ள வேண்டும், புறங்கூறி திரியக்கூடாது, பிறரினுடைய குறைய மற்ற இடத்துல சொல்லி சொல்லி அலைகின்ற ஒரு சாத்தானினுடைய ஒரு ஊழியக்காரர்களாக இவர்கள் இருந்து விடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களுக்கென்று ஊழியங்கள் என்னென்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தினுடைய இந்த நம்ம படிக்கின்ற வேத புத்தகத்தில் 66 நூல்களில் ரூத் என்கிற தலைப்பு, எஸ்தர் என்கிற தலைப்புகள் காணப்படுகிறதுனால் அந்த நூல்கள் எழுதப்படுகிறதற்கு ஆண்டவர் பெண்ணை பயன்படுத்தவில்லை என்றே சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பெண்களினுடைய ஆசாரிய ஊழியம் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்திலோ தேவாலயத்திலோ பெண்களுக்கு ஊழிய பதவிகள் வழங்கப்படலை. ஒரு பெண்ணை கூட ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. சுவிசேஷகர்கள், மூப்பர்கள், போதகர்கள் பொறுப்புகளில் எந்த ஒரு பெண்ணும் இருந்ததாக ஒரு புதிய ஏற்பாட்டில் சிறு வசன பகுதி கூட காணப்படலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே பெண்கள் ஊழியம் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால், தங்களுக்குள்ள பொருட்களினால் கர்த்தரை சேவித்தார்கள் என்று லூக்கா 8:2-3 பார்க்கிறோம். சபையின் பொறுப்பாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருந்ததை ரோமர் 16:1-2 நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஜெபத்தின் மூலமாக, நற்செயல்கள் மூலமாக, குழந்தையை வளர்த்தெடுக்கிற காரியங்களில், விருந்தோம்பலில், நோய்வாய்ப்பட்டோரை, தேவையில் இருப்போரை சந்திக்கிற இந்த காரியங்களை செய்யணும், அதை செய்தாக வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2:3-5, தீத்து 2:3-5 வரையெல்லாம் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்க தடையுள்ள இடங்களில் பெண்களிடையே மிகவும் அதிகமாக இவர்கள் ஊழியம் செய்யலாம். மக்கள் தொகையில் பாதி பெண்களை, அதனால் பெண்களின் ஊழியத்தலமானது அந்த களம் விரிந்து காணப்படுகிறது. ஆகவே சுவிசேஷம் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கிறதுல, வீடுகளில் அறிவிக்கிறதுல, இந்த காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு செய்யலாம். ஆனால் சபையில் ஆண்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் இருந்து பொறுப்புகளை செய்வோம் என்கிற காரியத்தில் பவுல் அப்போஸ்தலன் அந்த தகுதியை அவர் அனுமதிக்கலை. ஆனால் அவர்கள் நற்காரியங்களை செய்கிற காரியத்தில், ஜெபத்தில், விருந்தோம்பலில், நோய்வாய்ப்பட்டோரை உபசரிக்கிற காரியங்களில், சுவிசேஷங்களை அறிவிக்கிற காரியங்களில் அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். அதே போல் நியமிக்கப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அத்தனை உதவியாக இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேக தங்களுடைய ஆஸ்திகளினால் ஊழியம் செய்த பெண்கள் காணப்பட்டார்கள். ஆனால் 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்ததில்லை. எந்த ஒரு பெண்ணையும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் சபையில் இன்றைக்கு பொறுப்பு வகிக்கிறவங்க பல ஆண்டவருக்கு வழங்க வேண்டிய ஏராளம் பெயர்களை தங்களுக்கு வச்சுட்டு அவங்க இன்றைக்கி போட்டு வருகிறாங்க. இது ஒரு சாத்தான் அவங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்றே சொல்ல வேண்டும்.
வேதா வசனத்துக்கு முரணான பதவிகள் என்ன? ஹிஸ் ஹோலினஸ் என்று போடுகிறார்கள், தூய தூயர் என்று சொல்லி. ஹோலி ஃபாதர் என்று போடுகிறார்கள், தூய தந்தை என்று சொல்லி. ரெவரண்ட் என்று போடுகிறார்கள், தெய்வீக திரு என்று சொல்லி. வெரி ரெவரண்ட், மிகவும் வணக்கத்திற்குரிய தெய்வீக திரு. மோஸ்ட் ரெவரண்ட், மிக மிக வணக்கத்திற்குரிய தெய்வீக திரு என்று போடுகிறார்கள். இதெல்லாம் வேத வசனத்திற்கு முரணான பெயர்கள். இது ஆண்டவர் ஒருவருக்கே பொருத்தமான ஒரு பெயராக இருக்கிறது. உண்மையான ஊழியர்களுக்கு உலகம் இன்றைக்கும் பதவி பெயர்களை வழங்கிக்கிட்டே தான் இருக்குது. பவுலை பொறுத்தவரையிலும் வாயாடி என்று சொன்னார்கள், இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ நிந்தையான பெயர்களை ஏற்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்தினதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நிந்தையை சுமந்து நமக்காக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய உன்னதமான பணியை, அவர் செய்த ஊழியத்தினுடைய அந்த காரியத்தை தொடர்ச்சியாக இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் கொடுக்கின்ற பெரிய பதவிகள், பொறுப்புகள் நமக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த தலைப்போடு கூட நம் செய்தியை நிறுத்துவோம். உள்ளூர் சபைகளில் சம்பள அடிப்படையிலான ஊழியங்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இன்றைக்கி சட்டம், ஆசிரிய பணி, மருத்துவம் போன்ற துறைகள் போல் சபை ஊழியங்களில் சம்பள தொழில் இது கிடையாது. இது சுகபோகமான வாழ்க்கை முறையோ சம்பளம் பெறும் வேலையோ கிடையாது. சம்பளத்துக்காக தாங்க வந்தேன், இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால் இந்த ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒரு தேவ ஊழியக்காரன் மிகப்பெரிய எஜமானுடைய சேவையில் இருக்கிறான். ரோமர் 1:1, 2 பேதுரு 1:1, யூதா 1, 1 கொரிந்தியர் 7:23 நம்ம பார்க்குறோம். பெரிய எஜமானுடைய வேலையில் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் ஒரு மனித தலைவனுக்கு கீழாகவோ இயக்கத்துக்கு கீழாகவோ சம்பளம் ஊழியம் செய்வதை உண்மையாக சொன்னால் தெய்வீக ஊழியம்னு சொல்ல முடியாது. கர்த்தரே அவருடைய ஊழியக்காரர்களை அழைக்கிறார். அவர்களுக்கு உள்ளூர் சபை, அதாவது உள்ளூர் சபை பயிற்சி அளித்து ஜெபித்து கர்த்தருடைய வயலில் அவர்களை அனுப்பிவிடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தால் வாழ வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டவரை போஷிக்காமல் இருக்க போவதே இல்லை. விசுவாசிகள் இடையே காணப்படும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அல்ல ஊழியக்காரர்கள். இந்த ஊழியம் சிலருக்கு கொடுக்கப்பட்ட குத்தகையும் அல்ல. ரட்சிக்கப்பட்ட அனைவருமே ஊழியக்காரர்களே. ரோமர் 6:20-23 படி. ஆனால் சிலர் தங்கள் முழு நேரத்தையும் ஆண்டவர் பணிக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். சிலர் உலகத்தின் தேவைக்காக சில வேலைகளை செய்து கொண்டு ஊழியம் செய்கின்றார்கள். முழு நேர ஊழியர் என்று சொல்லுகிறதுனால ஆன்மீக சிறப்பு பெற்ற விஐபி என்றோ கிடைத்த காலத்தையும் நேரத்தையும் எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாய் பயன்படுத்தி ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் பகுதி நேர ஊழியர்களாக இருந்தாலும் இந்த ஆண்டவருக்கென்று தனக்கு கிடைத்த நேரத்தை, தனக்கு கிடைத்த காலத்தை வீணாக்காமல் உண்மையாக இருக்கிறவர்களும் தேவனுடைய ஊழியர்களே. ஆகவே சபையியல் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்திகளை நாம் கற்றிருக்கிறோம். சபை என்பது ஒரு இரகசியம் என்பதை நாம் தெளிவாக கற்றிருக்கிறோம். சபையில் பரிசுத்தவான்கள் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் யார் யார் என்பதை நாம் கற்றிருக்கிறோம். சபையினுடைய அமைப்பு அது எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கிறோம். அதில் கடைபிடிக்க வேண்டிய சில பண்பு நலன்களை பார்த்துருக்கிறோம். வாரத்தின் முதல் நாள் கூடுகை என்பதை எல்லாம் நாம் இந்த நாட்களிலே கற்றிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த தலைப்புகளை நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.